ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு தாவேகா பக்கம் போக போகிறாரா இல்லை தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரவலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் வர்ற இப்போ ஒரு யூட்டனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோட்டையும் அடிங்க, நான் முதல்ல வர்றேன் அப்படின்ற மாதிரி நான் மறுபடியும் அதிமுகவில் இணைஞ்சுக்கிறதுக்கு தயார், அண்ணன் எடப்பாடியார் தயாரா அப்படின்னு சொல்லி கேட்டு அரசியல் களத்தை அதிர விட்டுருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா கூடி கூடி பேசுறீங்க, கேட்டதுக்கு தையில வந்துட்டு நான் என்னுடைய முடிவை சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் கேட்டதுக்கு இன்னும் தை மாசம் முடியலை அப்படின்னீங்க, இப்போ திடுதுப்புன்னு வந்துட்டு அதிமுகலே என்னை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, இது என்ன கணக்குன்னு தெரியலையே, ஏன் இப்படி ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னதான் நீ இறக்கி வந்தாலும் சரி முன்ன வந்து நான் கண்டுக்கிற மாதிரி கிடையாது, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுங்க, இது வந்துட்டு பொதுச் செயலாளர் எடுத்த முடிவுலாம் கிடையாது, பொதுக்குழு இருக்கு இல்லையா, கட்சியினுடைய பொதுக்குழு கூடி எடுத்த முடிவு. அதனால மறுபடியும் கட்சியில ஓபிஎஸ் சேர்க்கறதுக்கான எந்த விதமான இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதிரடி காட்டியிருக்காரு அண்ணன் எடப்பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் நடக்குது ஓபிஎஸ்க்கு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஓபிஎஸ் ஏன் ஒரு துணிச்சலான முடிவு அப்படின்றத எடுக்க மாட்டாரு, டிடிவி தினகரன் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஏன் ஓபிஎஸ்ன்னு வரும்போது இவ்வளவு கரார் காட்டுறாரு, ஓபிஎனுடைய அரசியல் எதிர்காலம் அப்படின்றது என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கைக்குரியவர்கள்ல முதலிடத்துல இருந்தவர் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய மறைவுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சி ரெண்டா பிரியுது, தர்ம யுத்தம் 2.0 அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2 தர்ம யுத்தத்தை நடத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா துரோகி அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா விமர்சிக்கிறாரு, கட்சிக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேஸ் எல்லாம் போடுறாரு. இன்னொன்று வந்துட்டு கட்சியினுடைய தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா, தலைமையிடம், அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆட்களோட போய் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருந்தாப்ல. ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு நான் அதிமுகவில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா அப்படின்றதெல்லாம் கேட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்ரூவராக மாறி இருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ எல்லாருக்குமே தோன்றது என்னங்க, அவர் வந்துட்டு தாவேக்காவோட போறாருன்னு சொன்னீங்க, தனியாக கட்சி ஆரம்பித்து தாவேக்காவோட கூட்டணிக்கு போகிறாரு, இல்லை என்டிஏ கூட்டணியிலே பார்த்தோம் அப்படின்னா தனியாக கட்சி ஆரம்பித்து ஒரு 2-3 சீட்டு வாங்குவார்னு சொன்னாங்க, அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விசாரித்து பார்க்கும்போது தாவேக்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தோணுனா தென்மண்டல பொறுப்பாளர் பதவி அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான். பட் செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, செங்கோட்டையனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு விஜய் மேலே போடக்கூடிய அழுத்தங்கள் ஒரு பக்கம் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ போனோம் அப்படின்னா அந்த பொறுப்பு மட்டும் கிடையாது, அந்த செலவுகள் எல்லாமே நம்ம தலையில தான் விழுகும், அதை வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் இருக்காம். சரி ஓகே, அப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கும் செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலவு கணக்கு இருக்கு இல்லையா, தான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணம் வெளியே போறது தான் ஓபிஎஸ் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த தர்ம யுத்தம்லாம் பண்ணலைங்க, என் கூட இருந்த மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க தாங்க என்ன பண்ண சொன்னாங்க, நான் வந்துட்டு மறுபடியும் சேர்றதுக்கு ரெடி, அண்ணன் டிடிவி தினகரன் இருக்கார் இல்லையா, அவர் தான் இதுக்கான முயற்சியையும் எடுக்கணும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு ஓபிஎஸ். சரி ஓகே, இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, டிடிவியை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, ஏன் வந்துட்டு ஓபிஎஸ் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் கட்சியை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணதோட மட்டும் இல்லாமல் எடப்பாடியை ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்திருக்காரு ஓபிஎஸ். அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சிக்குள்ள நிறைய வேலைகள் அப்படின்றத பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ டிடிவி தினகரன் ஒதுக்குனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஸ்ட்ரைட்டாக தனியாக போகிறாரு, தனியாக போய் அமமுக அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அந்த கட்சி கூட்டணிக்குள்ளே வரும்போது நாங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டோங்க, எங்களுக்குள்ளே இருந்தது பங்காளி சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உழப்பி கிளப்பி பேசி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. பட் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அகென்ஸ்டாக வந்து எல்லா விதமான கெட்டதும் பண்ணாரோ, யாரை வந்துட்டு வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு இங்கே அடிதடி பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணாரோ, அவர்கிட்டயே போய் மறுபடியும் என்னை கட்சியில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத யாராக இருந்தாலும்
யாராலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றது தான் ஒரு ரியாலிட்டி. அதை தான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓபிஎஸ் வச்சு தான் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, நாங்கள் ஓபிஎஸ் இல்லாமையே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஓபிஎஸ் ஆரெல்லாம் ஒரு பெரிய தாக்கமே எங்களுக்கு நெகட்டிவாக கிடையாதுங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சரி, ஓகே, தை முடியட்டும், அது முடியட்டும், இது முடியட்டும், அப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கோ இல்லை தனியாக கட்சி தொடங்குறதுக்கோ வந்துட்டு பார்த்தோம்னா எந்த விதமான முடிவுமே எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் நின்னவங்க எல்லாரையும் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் வெகு விமர்சையாக கவனிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஓபிஎஸ் பக்கம் நின்ன ஒரு சில எம்எல்ஏக்களை கூட ஓபிஎஸ் பெரிய அளவுக்கு கண்டுக்கல, அவங்களுக்கு போய் சேர வேண்டியதை கொடுக்கல அப்படின்றதுனால தான் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, எதிரி கூடாரமான திமுகல ஐக்கியமாயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தோம்னா அரசியல் அனாதையாக்கப்பட்டிருக்காரு ஓபிஎஸ். எங்க போனாலுமே வந்துட்டு பார்த்தோம்னா அவருக்கான அந்த மரியாதை அப்படின்றது கிடைக்கிறதுல கொஞ்சம் சங்கடங்கள், கொஞ்சம் சிக்கல் அப்படின்றதெல்லாம் இருக்கிறதுனால தான் மறுபடியும் அதிமுகலேயே போய் ஐக்கியமாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணுறாரு. பட் அது ஒரு துளி கூட கை கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறமா ஓபிஎஸ் புது கட்சி தொடங்குறதோ இல்லைன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவர் போயிட்டு வேற ஒரு கட்சியில் சேர்ந்து சீட்டு வாங்கி நிற்கிறதுலோ வந்துட்டு எந்த விதமான பயனுமே கிடையாது. அவர் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படின்றது தான் ஒரே ஒரு வழி. ஏன்னா அவர் எங்கே போய் சீட்டு வாங்கி நின்னாலும் கண்டிப்பாக ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா, ஓபிஎஸ்ஸை ஜெயிக்க விட மாட்டாங்க. அது அவருடைய அரசியல் வாழ்க்கையில வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு கரும்புள்ளியா மாறிடும் அப்படின்றதுனால ஓபிஎஸ் இந்த தேர்தலை புறக்கணிப்பாரு. அதை தாண்டி வந்துட்டு ஓபிஎஸ்னுடைய அந்த தேர்தல் அரசியல், அதை தாண்டி அந்த அரசியல் வாழ்க்கை அப்படின்றது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 99% அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கேட்பார் பேச்சை கேட்டுட்டு ஆடுனா இதுதான் முடிவு அப்படின்றது மூலியமா எடப்பாடி இருக்கார் இல்லையா, நாளை பின்ன யாராவது என்னை எதிர்த்தீங்க இல்லை நான் சொல்றதை கேட்கலன்னா ஓபிஎஸ்னுடைய கதி தான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக ஓபிஎஸ்னுடைய இந்த ஒரு நிலைமை அதிமுகல எதிர்க்கணுன்ற எண்ணம் வரக்கூடியவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய பாடமா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓபிஎஸ்னுடைய இந்த நிலைமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ்னுடைய அரசியல் வாழ்க்கை மறுபடியும் பிரகாசம் ஆகணும் அப்படின்னா அவர் என்ன முடிவெடுக்கணும், எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.